Good morning students, welcome to Biocarrier. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 11th ஸ்டாண்டர்ட் பயாலஜி பயோசுவாலஜியோட சாப்டர் 1 லிவிங் வேர்ல்டில் புக் இன்சைட் கொஸ்டின்ஸ் வித் ஆன்சரோட பார்க்க போகிறோம். 2 மார்க் கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். 2 மார்க்கா 3 மார்க் கொஸ்டின்ஸா எது வேணால் கேட்பாங்க. 2 மார்க் 3 மார்க்காகவும் வரும். 3 மார்க் கொஸ்டின் 2 மார்க்காக இருக்கனால நம்ம ஃபஸ்ட் லெசனில் உள்ள இம்பார்ட்டன்ஸ் என்னென்ன புக் இன்சைட் கொஸ்டின்ஸோ அதோட கொஸ்டின் வித் ஆன்சர் எக்ஸ்ப்ளனேஷனோட நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் 11th ஸ்டாண்டர்ட் வீடியோஸ்க்குரிய ஃபஸ்ட் லெசன், அதே மாதிரி பயோசுவாலஜி ஃபஸ்ட் லெசன், பயோபாட்னி ஃபஸ்ட் லெசன், பயோசுவாலஜி செகண்ட் லெசன், அதே மாதிரி வந்து புக் இன்சைட் ஒன்வர்ட்ஸ் பேஜ் வைஸ் நாங்கள் போட்டிருக்கோம். அதை நீங்கள் பாருங்கள், ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி வந்து நீட் கொரியன் நோட்ஸும் நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதையும் பாருங்கள், ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள், டிஸ்கிரிப்ஷன் லிங்க்லையும் பாருங்கள். பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் ஐக்கான் பட்டன் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுங்க. அப்போ தான் டெய்லியும் சென்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ பார்க்கலாம் புக் இன்சைட் கொஸ்டின்ஸ் வித் ஆன்சரோட ஃபஸ்ட் கொஸ்டின் எக்கோ சிஸ்டம். நான் கொஸ்டினாக எழுதாமல் வெறும் ஹெட்டிங்காக எழுதியிருக்கேன். உங்களுக்கு அந்த ஹெட்டிங்கை வச்சே நீங்கள் வந்து ஆன்சர் எழுதலாம். மெயினாக வந்து இப்போ பயாலஜியை பொறுத்த வரைக்கும் ஹெட்டிங்கை படித்தாலே போதும், அதுதான் உங்களுக்கு கொஸ்டினாகவே இருக்கும். ஃபஸ்ட் கொஸ்டின் எக்கோ சிஸ்டமா. எக்கோ சிஸ்டம்னா என்ன சொல்கிறாங்களாம்? எக்கோ சிஸ்டம் இஸ் அ கம்யூனிட்டி ஆஃப் பயோட்டிக் அண்ட் ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ் அந்த இன்டர்ரிலேஷன்ஷிப். எக்கோ சிஸ்டம்னா என்ன சொல்கிறாங்கன்னா, பயோட்டிக்னா என்ன அர்த்தம்? லிவிங் ஆர்கானிசம். ஏபயோட்டிக்னா நான் லிவிங். அதோட இன்டர்ரிலேஷன்ஷிப்பை சொல்கிறது தான் எக்கோ சிஸ்டம்ன்றதை ஒரு டிஃபனேஷனாக சொல்கிறாங்க. இட் வாஸ் இன்ட்ரடியூஸ் பை ஏஜி டான்ஸ்லே 1935. இதை யார் ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணார்னா ஏஜி டான்ஸ்லே 1935 அவர் வந்து எக்கோ சிஸ்டம்ன்ற ஒரு டேர்மை வந்து கொண்டு வந்தார். இது ஃபஸ்ட் கொஸ்டின், இம்பார்ட்டன்ட் கொஸ்டினா. செகண்ட் கொஸ்டின் பயோடைவர்சிட்டி. இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் லார்ஜ் நம்பர் ஆஃப் ஸ்பீசஸ் இன் அ பர்டிகுலர் எக்கோ சிஸ்டம். ஒரு பர்டிகுலர் எக்கோ சிஸ்டம்குள்ளே எவ்வளோ ஸ்பீசஸ் இருக்குது, எத்தனை ஸ்பீசஸ் இருக்குது, லார்ஜ் நம்பர் ஆஃப் ஸ்பீசஸ் ப்ரெசன்ஸாக இருக்குது, அதை சொல்கிறது எக்கோ சிஸ்டம்ன்றத. அந்த எக்கோ சிஸ்டமில் உள்ள லார்ஜ் நம்பர் ஆஃப் ஸ்பீசஸை சொல்கிறது பயாலஜிக்கல் டைவர்சிட்டியாக பயோடைவர்சிட்டின்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. The presence of large number of species in a particular ecosystem is called biological diversity or biodiversity. The term biodiversity was introduced by Walter Rosen 1985. The biodiversity term யார் ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணார்னா வால்டர் ரோசன் 1985 biodiversity இந்த டேர்மை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணார். இந்த பயோடைவர்சிட்டி என்னென்னா the presence of large number of species in a particular ecosystem. பர்டிகுலர் எக்கோசிஸ்டமில் உள்ள லார்ஜ் நம்பர் ஆஃப் ஸ்பீசஸ் சொல்கிறது பயோடைவர்சிட்டி அப்படின்றத சொல்கிறாங்க. இதை இன்ட்ரடியூஸ் பண்ணது வால்டர் ரோசன். இது இம்பார்ட்டன்ட் ஒன் வேர்ட்ஸ், அடிக்கடி கேட்குறாங்க. பயோடைவர்சிட்டினா அதை யார் இன்ட்ரடியூஸ் பண்ணான்றதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. கிளாசிஃபிகேஷன், தேர்ட் கொஸ்டின் வந்து கிளாசிஃபிகேஷன் டெஃபினிஷன் பார்க்க போகிறோம். கிளாசிஃபிகேஷன் இஸ் அ ப்ராசஸ் பை விச் திங்ஸ் ஆர் குரூப்ட் இன் கன்வீனியன்ட் கேட்டகரிஸ் பேஸ்ட் ஆன் ஈஸிலி அப்சர்வபிள் கேரக்டர்ஸ். கிளாசிஃபிகேஷன்னா என்ன? பிரிக்கிறது. ஏன்னா நம்ம இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் கிளாஸிஃபிகேஷனில் நிறையா பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு அரிஸ்டாட்டில் வந்து அனிமல் குரூப்பை பிரித்தார். அதுக்கப்புறம் வந்து ஜான் ரே வந்து பிளான்ட்டை வந்து பிரித்தாங்க. அதுக்கப்புறம் தியோபாஸ்டர்ஸ் வந்து ஃபாதர் ஆஃப் பாட்னி. இந்த மாதிரி வந்து நிறையா ஹிஸ்ட்ரி நம்ம பார்த்தோம். அதில் வந்து ஒரு கிளாஸிஃபிகேஷன்ற ஒரு டேர்மை வந்து கொண்டு வந்தாங்க. எதுக்காண்டி கிளாஸிஃபிகேஷன் இருக்குன்னா, ஒரு கன்வீனியன்ட் கேட்டகரிஸாக நம்ம ஈஸியாக வந்து குரூப்பை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஒரு கேட்டகரியாக பிரித்தாங்க. அதை எதை பேஸ் பண்ணினா அப்சர்வபிள் கேரக்டர்ஸ், அப்பியரன்ஸ் கேரக்டரை வச்சு அதை பிரித்தாங்க ஆர்கானிசமாக. இதுதான் வந்து கிளாஸிஃபிகேஷன்றதை டெஃபினேஷனாக சொல்கிறாங்க. கிளாஸிஃபிகேஷன் இஸ் அ ப்ராசஸ் பை விச் திங்ஸ் ஆர் குரூப்ட் இன் கன்வீனியன்ட் கேட்டகரிஸ் பேஸ்ட் ஆன் ஈஸிலி அப்சர்வபிள் கேரக்டர்ஸ். த சயின்டிஃபிக் டேர்ம்ஸ் யூஸ்ட் ஃபார் கேட்டகரி இஸ் கால்ட் டாக்ஸா. சயின்டிஃபிக் டேர்மில் கேட்டகரியை சயின்டிஃபிக் டேர்மை எப்படி சொல்கிறாங்க? டாக்ஸான்றது சொல்கிறாங்க. கிளாஸிஃபிகேஷனாக என்ன? கிளாஸிஃபிகேஷன் இஸ் அ ப்ராசஸ் பை விச் திங்ஸ் ஆர் குரூப்ட் இன் கன்வீனியன்ட் கேட்டகரிஸ் பேஸ்ட் ஆன் ஈஸிலி அப்சர்வபிள் கேரக்டர். த சயின்டிஃபிக் டேர்ம் யூஸ் ஃபார் கேட்டகரி இஸ் கால்ட் டாக்ஸா. இது தேர்ட் கொஸ்டின். தேர்ட் கொஸ்டினும் இம்பார்ட்டன்ட். நான் இப்போ எல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் நாங்கள் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறோம். இது நல்லா படிச்சுக்கலாம், ஈஸியாக நீங்கள் மார்க் வாங்கிடலாம். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் கொஸ்டின் நீட் ஃபார் கிளாஸிஃபிகேஷன். கிளாஸிஃபிகேஷனோட நீட்ஸ் என்ன? அடிக்கடி கேட்குறாங்க. 5 மார்க் கொஸ்டின்ஸாக இருக்கலாம். 3 மார்க்காக இருந்தால் 3 பாயிண்ட்ஸ் எழுதுங்க. 2 மார்க்காக இருந்தால் 2 பாயிண்ட்ஸ் எழுதுங்க. ஓகேவா? நீட் ஃபார் கிளாஸிஃபிகேஷன் டு ஐடென்டிஃபை அண்ட் டிஃபரன்ஷியேட் க்ளோஸ்லி ரிலேட்டட் ஸ்பீசஸாக. க்ளோஸ்லி ரிலேட்டட் ஸ்பீசஸில் நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அதுலேருந்து ஏதாச்சும் வேறுபடுத்துதா அப்படின்றத பார்க்குறது ஃபஸ்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட்டு டு நோ த வேரியேஷன் அமங் த ஸ்பீசஸ். அந்த ஸ்பீசஸ்க்கு உள்ளேயே ஏதாச்சும் வேரியேஷன் மாறுபாடுகள் இருக்கான்றதை பார்க்கணும்.
டு அண்டர்ஸ்டாண்ட் த எவால்யூஷன் ஆஃப் ஸ்பீசஸ், அதோட பரிணாம வளர்ச்சி என்னன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். டு கிரியேட் த ஃபைலோஜெனட்டிக் ட்ரீ அமாங் த டிஃப்ரெண்ட் குரூப்ஸ், அந்த டிஃப்ரெண்ட் குரூப்ஸில் உள்ள ஃபைலோஜெனட்டிக் ட்ரீ மாதிரி க்ரியேட் பண்ணி நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். ஃபைலோஜெனட்டிக் ட்ரீனா என்ன சொல்லுவாங்கன்னா, ஆன்செஸ்டர் கேரக்டர் வந்து ஷேர் பண்ணி இருக்கிறத ஃபைலோஜெனட்டிக் ட்ரீன்றதை சொல்லுவாங்க. ஓகே, அந்த மாதிரி வந்து ட்ரீ மாதிரி வரைஞ்சி வந்து அவங்க வந்து இதுலேருந்து இந்த காலத்துலேருந்து இது வந்துச்சு அந்த மாதிரி சொல்கிறது ஆன்செஸ்ட்ரல் கேரக்டர், அந்த மாதிரி சொல்கிறது ஃபைலோஜெனட்டிக் ட்ரீன்றாங்க. டு கன்வீனியன்ட்லி ஸ்டடி லிவிங் ஆர்கானிசம், லிவிங் ஆர்கானிசம் பற்றி படிக்கிறதுக்கு ஈஸியஸ்ட் மெத்தடாக இருக்கணுன்றதை சொல்கிறாங்க. இந்த 5 பாயிண்ட் இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் டு ஐடென்டிஃபை அண்ட் டிஃபரன்ஷியேட் க்ளோஸ்லி ரிலேட்டட் ஸ்பீசஸ். செகண்ட் பாயிண்ட் டு நோ த வேரியேஷன் அமௌங் த ஸ்பீசஸ். தேர்ட் பாயிண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் த எவால்யூஷன் ஆஃப் ஸ்பீசஸ். ஃபோர்த் பாயிண்ட் டு கிரியேட் த ஃபைலோஜெனட்டிக் ட்ரீ among the different groups. Fifth point to conveniently study living organism. இது fourth question. Next fifth question, taxonomy. Taxonomy-னா என்ன சொல்கிறாங்கன்னா, taxonomy is a science of arrangement of living organism. living organism அரேஞ்ச் பண்ணுறத taxonomy-ன்றாங்க. அதோட என்னென்னா கிளாசிஃபிகேஷன் இருக்கும், பிரிக்கணும், டிஸ்கிரிப்ஷன் அதை டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கணும், ஐடென்டிஃபிகேஷன் எப்படியெல்லாம் வந்து ஐடென்டிஃபை பண்ணாங்க எதில் அந்த கம்பேர் பண்ணி பார்க்கணும், அதுக்கப்புறம் ஆர்கானிசமாக நேமிங் வைக்கணும், இதெல்லாமே சொல்கிறாங்க. இன்க்ளூடிங் ஆல் ஃப்ளோரா அண்ட் ஃபனா இன்க்ளூடிங் மைக்ரோ ஆர்கானிசம் ஆஃப் த வேர்ல்ட். ஃப்ளோரா, ஃபனா, பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் எல்லாத்தையுமே இன்க்ளூட் பண்ணுறாங்க, அதோடு சேர்த்து மைக்ரோ ஆர்கானிசமையும் இன்க்ளூட் பண்ணுறாங்க. இதை தான் வந்து டாக்ஸானமியாக சொல்கிறாங்க. டாக்ஸானமினா என்ன? டாக்ஸானமி இஸ் அ சயின்ஸ் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம் அலாங் வித் கிளாசிஃபிகேஷன், டிஸ்கிரிப்ஷன், ஐடென்டிஃபிகேஷன் அண்ட் நேமிங் ஆஃப் ஆர்கானிசம். includes all flora and fauna including microorganism of the world. இதான் taxonomy, நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் 6th question, systematics. நெக்ஸ்ட்டு 6th கொஸ்டின் வந்து சிஸ்டமேட்டிக்ஸ். சிஸ்டமேட்டிக்ஸ்னால் என்னென்னு பார்க்க போகிறோம். த அப்ஜெக்டிவ் ஆஃப் டாக்ஸானமி அண்ட் சிஸ்டமேட்டிக்ஸ் ஆர் சிமிலர். டாக்ஸானமியும் சிஸ்டமேட்டிக்ஸும் ஒன்றுன்னு சொல்கிறாங்க. இதில் என்ன டிஃப்ரென்ஸ் தான், த மெயின் கிரிட்டரியா ஆஃப் சிஸ்டமேட்டிக் இஸ் ஐடென்டிஃபை பண்ணுறோம், டிஸ்கிரைபிங் டீட்டெயிலாக சொல்கிறோம், நேம் பண்ணுறது, அதோடு சேர்த்து அரேஞ்சிங் பண்ணுறோம், அதே மாதிரி ப்ரிசர்விங் த ஆர்கானிசம், அந்த ஆர்கானிசம் வந்து பதப்படுத்தி பாதுகாக்கணும். ஓகேவா, அதுதான் ப்ரிசர்விங் த ஆர்கானிசம். இது மெயினாக சொல்கிறாங்க சிஸ்டமேட்டிக்ஸில். அதுக்கப்புறம் எவால்யூஷனரி ஹிஸ்ட்ரி ஆஃப் ஸ்பீசஸ் அண்ட் த என்விரான்மெண்டல் அடாப்டேஷன் அண்ட் த இன்டர் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஸ்பீசஸ் ஆல்சோ பீயிங் இன்வெஸ்டிகேட்டட் இன் சிஸ்டமேட்டிக்ஸா. இன்வெஸ்டிகேட்டட் சிஸ்டமேட்டிக்ஸில் இன்னொன்று எதை சொல்கிறாங்கன்னா, ஹிஸ்ட்ரி ஆஃப் ஸ்பீசஸோட பரிணாம வளர்ச்சியையும் பார்க்கணும், அதே மாதிரி என்விரான்மெண்ட்டுக்கு அடாப்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கிட்டு அது வாழ்ந்துச்சா அந்த மாதிரி பார்க்கணும். அதுக்கப்புறம் ஸ்பீசஸ்க்கு இடையில் உள்ள இன்டர் ரிலேஷன்ஷிப் இதை பார்க்கணும். இதுதான் மெயினாக வந்து சிஸ்டமேட்டிக்ஸில் மெயினானதுன்றதை சொல்கிறாங்க. சிஸ்டமேட்டிக்ஸ்னால் என்ன? த அப்ஜெக்டிவ் ஆஃப் டாக்ஸானமி அண்ட் சிஸ்டமேட்டிக்ஸ் ஆர் சிமிலர். த மெயின் கிரிட்டரியா ஆஃப் சிஸ்டமேட்டிக் இஸ் ஐடென்டிஃபையிங், டிஸ்கிரைபிங், நேமிங், அரேஞ்சிங் அண்ட் ப்ரிசர்விங் த ஆர்கானிசம். Evolutionary history of species and the environmental adaptation and interrelationship between species also being investigated in systematics. நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணணுன்றதை சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் 7th கொஸ்டின், கிளாடோகிராம். கிளாடோகிராம்னா என்னென்னா, எர்னஸ்ட் ஆக்கிள் இன்ட்ரடியூஸ்ட் அ மெத்தட். எர்னஸ்ட் ஆக்கிள் வந்து மெத்தடை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணார். அது என்னென்னா, ரெப்ரசன்டிங் த எவால்யூஷனரி ரிலேஷன்ஷிப் வித் த ஹெல்ப் ஆஃப் ட்ரீ டயக்ராம். ட்ரீ டயக்ராமை வச்சு ஒரு எவால்யூஷனரி ரிலேஷன்ஷிப்பை கொண்டு வந்தாங்க, அதுதான் வந்து கிளாடோகிராம்ன்றதை சொல்கிறாங்க. எர்னஸ்ட் ஆக்கிள் இன்ட்ரடியூஸ்ட் அ மெத்தட் ஆஃப் ரெப்ரசன்டிங் த evolutionary relationship with the help of tree diagram known as cladogram. 8th question, phylogeny-னா என்னன்னு பார்க்க போகிறோம். Relationship among various biological species based upon similarities and difference in the physical or genetic characteristics. பயாலஜிக்கல் ஸ்பீசஸுக்கு இடையில் உள்ள ரிலேஷன்ஷிப் அதை எதை பேஸ் பண்ணினா, ஃபிசிக்கலோ ஜெனட்டிக் கேரக்டரோ சிமிலராக இருக்கலாம், டிஃப்ரென்ஸாகவும் இருக்கலாம், அதை பேஸ் பண்ணி அதை சொல்கிறது தான் ஃபைலோஜெனி. ஃபைலோஜென்னா என்ன சொல்கிறாங்க, ரிலேஷன்ஷிப் அமாங் வேரியஸ் பயாலஜிக்கல் ஸ்பீசஸ் பேஸ்ட் அமான் சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஃப்ரென்ஸ் இந்த ஃபிசிக்கலாக ஜெனட்டிக் கேரக்டரிஸ்டிக்ஸை பொறுத்து அதை பேஸ் பண்ணி அதை பிரிக்கிறாங்க, அதை சொல்கிறது தான் ஃபைலோஜெனி. நெக்ஸ்ட் 9th கொஸ்டின், ஃபைலோஜெனட்டிக் ட்ரீனா என்னென்னு பார்க்குறோம். இட் இஸ் அ பிரான்ச்சிங் டயக்ராம் ஆர் ட்ரீ தான் சர்விங் த எவால்யூஷனரி ரிலேஷன்ஷிப் அமான் சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஃப்ரென்ஸ் இந்த ஃபிசிக்கல் ஆர் ஜெனட்டிக் கேரக்டரிஸ்டிக்ஸ். இதெல்லாம் ஃபைலோஜெனி ஒன்று தான், இதை ட்ரீ மாதிரி மேக் பண்ணி அவங்க வந்து மேக் பண்ணி சொல்கிறாங்க, அவ்வளோதான் உள்ள வித்தியாசம் ஃபைலோஜெனட்டிக் ட்ரீ. இட்ஸ் அ
ட்ரீ இட்ஸ் அ branching diagram or tree showing the evolutionary relationship பார்க்குறாங்க. எதை பேஸ் பண்ணி ஃபிசிக்கலாகவும் ஜெனட்டிக் கேரக்டராக உள்ள சிமிலர் கேரக்டர் டிஸ்சிமிலர் கேரக்டரை பிரித்து அதுக்கேற்ற மாதிரி பிரித்து ட்ரீ டயக்ராம் மாதிரி மேக் பண்ணுறது தான் ஃபைலோஜெனட்டிக் ட்ரீ. Next, 10th question, ancestral and derived character. Ancestral character is a trait of basic body design which would be in the entire group. அந்த full set of groupல உள்ள basic body design அந்த traitனா character, அதோட body design சொல்கிறது ancestral character appearance. Derived character na enna? Derived character is a trait whose structure and function different from those of ancestral character. Ancestral character லந்து வர derived character உள்ள traits ஓகேவா அதோட ஸ்ட்ரக்சர்லையும் ஃபங்க்ஷன்லையும் ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் அதை derived characterன்றதை சொல்கிறாங்க. இதுதான் ancestral characterக்கும் derived characterக்கும் உள்ள வித்தியாசம். ancestral characterனா என்ன? பேசிக் பாடி டிசைன் அந்த கேரக்டரில் உள்ள பேசிக் பாடியான டிசைனாக அந்த என்டையர் குரூப்பில். டிரைவ் கேரக்டர் என்ன? ஆன்செஸ்ட்ரல் கேரக்டர்லேருந்து உள்ள ஏதாச்சும் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கா அப்படின்னு பார்க்குறது தான் டிரைவ் கேரக்டராக அவங்க டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட்டு கண்டினியூவாக பார்க்கலாம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.